எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சொல்ல வருகிறது நமக்கு காப்பி குடிக்கிறது என்ன நன்மைகள். அது காப்பி அதிகமாக விளையிற இடம் நமக்கு கர்நாடகாவில் கொஞ்சம் மைசூர், பெங்களூரு, கொடகு அந்தந்த இடத்துல தான் காப்பி அதிகமாக விளையிற இடம். அடுத்தது நம்ம கேரளாவில் வயநாடு டிஸ்ட்ரிக்டில் காப்பி ரொம்ப அதிகமாக விளையும். மூன்றாவது நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அங்கேயும் நிறைய காப்பி இருக்குது. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த காப்பி அதிகமாக இருக்குது. நம்ம டீயும் அதிகமாக இருக்குது. டீ ஃபேக்ட்ரி நிறைய எக்கச்சக்க டீ ஃபேக்ட்ரி எல்லாம் நிறைய இருக்கிற இடம் தான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். டீ காப்பி எல்லாமே வெறும் விளையிற இடம் தான் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தான் இந்த டீ காப்பியெல்லாம் நம்ம குடிக்கிறது. இன்றைக்கி நம்ம காப்பியை மட்டும் சொல்லுவோம். காப்பியை குடிக்கிறதுனால பயன் என்னென்னா, ஃபஸ்ட்டில் நம்ம காப்பி குடிக்கிறோன்னா பயன் என்னென்னா, காப்பி அதிகம் குடிக்கக்கூடாது. அளவாக குடித்த ரொம்ப நன்மைகளை தரப்படுகிற பொருள் தான் காப்பி. நம்ம காலையில் குடிப்போம் காப்பி, இல்லைன்னா சிலவங்க ஈவினிங் குடிப்பாங்க. ஒர்க் ப்ரெஷரில் இருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு காப்பி குடிக்கிறவங்களும் இருக்குது. அதெல்லாம் நம்ம அளவாக குடிக்கணும், அதிகமாக குடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டில் நம்ம காப்பி குடிக்கிறது பயனில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பின்ன ரெண்டாவது உடல் செயல்திறன் அதிகரிக்கும். மூன்றாவது கழிவு நோய் நமக்கு இருக்காது. மூன்றாவது நரம்புகள் எல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லாமே காப்பி குடிக்கிறதுனால நன்மைகள் தான். இதெல்லாம் நம்ம நன்மைகளில் சொல்லக்கூடியது. ஒரு நாளைக்கு 3-4 கப்புக்கு மேலே காப்பி குடிக்கக்கூடாது. 3 கப்பு குடித்தாலும் பிரச்சனை இல்லை. 4 கப்பு வரை குடிக்கலாம் காப்பி. நல்லது தான் உடம்புக்கு. அதனால் நம்ம காப்பி குடிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சிலவங்கள ஜிம்முக்கு போகிறோம்னே காப்பி குடிப்பாங்க. அதெல்லாம் நல்லது. ஏன்னா நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகவும் ஹீட் ஆகிறதுக்கும் இந்த காப்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எல்லா நன்மைகள் இருந்தாலும் அதுக்கேற்ற தீமைகளும் நம்ம இருக்குது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நன்மைகளும் இருக்கும், அதுக்கான தீமைகளும் இருக்கும். தீமைகள் என்னென்னு நம்ம பார்த்தா, காப்பி அதிகமாக குடித்தா நமக்கு தூக்க இன்மை ஆகிடும். தூக்கம் நமக்கு அதிகமாக வராது. சில நம்ம பார்த்துருப்போம், ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்கலாம், நல்லா கோச்சிங் பண்ணுறவங்கலாம் அதிகமாக காப்பி குடிக்கும். ஏன்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அது தப்பான ஒரு செயல்பாடு என்று தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது இதய துடிப்பு அதிகரிக்கும். காப்பி குடித்தா பாடி ஹீட் ஆகும்போது இதய துடிப்பு அதிகரிச்சுட்டே போகும். அதனால் காப்பி கொஞ்சம் அளவாக தான் குடிக்கணும். ஒரு நன்மையான பொருள் தான், ஆனால் அதிகமான அமிர்தமும் விஷம் என்றுவாங்க பெரியவர்கள். அது மாதிரி தான் காப்பியும் அளவாக தான் குடிக்கணும். ஓகே, பை. அடுத்த ஹெல்த் டிப்ஸாக வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பை பை. எல்லோரும் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நம்ம வேறு வீடியோ பண்ணுறதுக்கும் நமக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா நமக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு இது இல்லை. பின்ன இது ஒரு ப்ரொஃபஷனாக இல்லை, நம்ம ஒரு டைம் பாஸ்க்காக தான் பண்ணுறது. டைம் பாஸ் மூலம் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கட்டும். ஓகே, பை பை.